வணக்கம். ஆர்கே கருணாகரன், புதுச்சேரியிலிருந்து பாத சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தையின்மை. இதுதான் முக்கியமான தலைப்பு. குழந்தையின்மை பற்றி பேசணும்னா இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயம். ஆனால் நம்மாழ்வார் பெருந்தகை இதை என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே அழகாக சூட்சமமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையின்மைக்கு ஃபியூமிகேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபியூமிகேஷன்னா ஒரு தானியத்தையோ இல்லை ஒரு உணவையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதை என்ன பண்ணுறது, பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அளவுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, உபயோகப்படுத்துவாங்க. இதுதான் ஃபியூமிகேஷன். ஃபியூமிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நெல் இருக்குது, வெள்ளை பொன்னி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது ஜனவரி இல்லாமல் அறுவடை பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு நவம்பரில் உங்களுக்கு வெள்ளை பொன்னி சாதம் வேணும். என்ன பண்ணுவீங்க? இதை ஃபியூமிகேஷன் பண்ணால் தான் என்ன பண்ணும், பாதுகாப்பாக என்ன பண்ணுவாங்க, வண்டுலாம் இல்லாமல் உங்களுக்கு அழகாக கொடுக்க முடியும். இல்லைன்னா வண்டுலாம் சாப்பிட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, குடோனில் வச்சு ஃபியூமிகேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. சார் இதனால் என்ன பிரச்சனை? பூச்சிக்கு தானே வைக்கிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தானியங்கள் அந்த உள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த விஷத்தையும் உறிஞ்சி வச்சுக்கும். பூச்சி போச்சுன்னா போகாது, இது நமக்கான, நம்ம சாப்பிட்டா செத்துருவோம்னு அது போயிடும். ஆனால் நமக்கு தான் என்ன பண்ணுறாங்க, திரும்பி அது உணவாக வருகிறது. நீங்கள் சமைச்சு சாப்பிட்ட பிறகு அது செரித்து ரத்தத்தில் ஓடும். சார் ரத்தத்தில் ஓடினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே செரிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற என்னது என்சைம்கள், பாக்டீரியாக்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொண்டு போட்டுரும். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத உயிரினிகள், அதை கொண்டு போட்டுரும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஓவம், கருமுட்டை வருது இல்லையா, அந்த கருமுட்டையினுடைய வீரியத்தை என்ன பண்ணும், இந்த விஷம் என்ன பண்ணும், குறைச்சிடும். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஸ்போம், விந்தணு வருது இல்லையா, அந்த விந்தணுவில் இருக்கிற அதை எல்லாத்தையும் என்ன பண்ணும், மூமெண்ட்டை குறைச்சிடும், சாக அடிச்சிடும். மொர்டாலிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபியூமிகேஷன் பண்ண அந்த அரிசியை சாப்பிடக்கூடாது. இது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம், ஏன்னா நிறைய பேர் வராங்க, கவலையோடு வராங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசி தான் ஆகணும். நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சாச்சு, அதனால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்லி தான் ஆகணும், வேறு வழியில். நீங்கள் யார் வேணாலும் என்ன திட்டினாலும் திட்டுங்க, அதை பற்றி ஒன்றும், இருக்கிற உண்மையை சொல்லி தானே ஆகணும். இது ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் பேக்டு ஃபுட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கலப்பாங்க. இப்போ உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டப்பாவில் தயிர் விற்கிறாங்க. அந்த தயிரை ஓப்பன் பண்ணி நீங்கள் வைக்கலாம். 7 நாள் ஆனாலும் புளிக்காதுங்க. அப்படின்னா அந்த தயிருக்குள்ளே என்ன இருக்குது புரிஞ்சுக்குங்க. ஆனால் நம்ம வீட்டில் அது ரெடி பண்ணுற தயிர், காலையில் அம்மா தயிர் செஞ்சு வைப்பாங்க, மறந்து ஏதாவது கிச்சனில் வச்சுட்டாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சாயந்தரத்தெல்லாம் புளிச்சிடும். அப்போ இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ண செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது உள்ளே குடலுக்கு என்ன பண்ணாது, அந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்கோ அதுக்கோ என்ன பண்ணாது, அந்த விஷயம் புரியாது. அப்போ என்ன பண்ணும், செரிமான கோளாறு உண்டு பண்ணும், சத்தே உடம்புல சேராதுங்க. இப்போ எதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருதோ அது எல்லாமே உங்களுடைய குடலை கெடுத்து விடும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயத்த சரி பண்ணாத உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, குழந்தை பிறப்பை நம்ம சரி பண்ண முடியாது. சார் பாத சிகிச்சையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அறிவுறுத்துதல் எல்லாம் கொடுக்குறோம். அவங்களுக்கு பாதத்தில் சிகிச்சை செஞ்சு அந்த உடம்பை என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கிற டீடாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்லி நிறைய ஹெல்ப்ஸ் கொடுக்கும்பொழுது அது என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக குழந்தை கிடச்சி போகுதுங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது என்னோட சின்ன வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்பொழுது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இப்படிலாம் இருந்த இந்த நாட்டில் இன்னைக்கு குழந்தைக்காக பிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். மக்களே விழித்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.